வெள்ளிக்கிழமை போய் பார்க்க போகிறோம் நான் இங்கே நாங்கள் உள்ள என்ன பிள்ளைகள்னா உணர்ந்தீங்கள் காதுகள் வீடுகள் தருங்கள் சாப்பிடக்குள்ள எல்லாம் செஞ்சு நம்ம நீங்கள்தான் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஜோமின்னு தான் மருந்து தான். சரி, இது உங்களுக்கு எத்தனையாம் ஆண்டு தந்த வீட்டு திட்டம்? எத்தனையாம் ஆண்டு தந்தேன்னு தெரியுது அது. சரி, ஓகே, அது நிறைய காலமாக இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டு திட்ட காசு கூட உங்களுக்கு முழுமையாக கிடைக்கல. மூண்டாவது தந்தவியா? 3 காலம் தந்தவ பிறகு இந்த தீர்த்த விலைக்கண்டு 1 லட்சம் தந்தவியம்மா. பிறகு எந்த காய் சரியில்லை அது. அப்போ அதோட எப்படியோ நிற்கிது, ஏதோ இருக்கக்கூடியதுக்கு ஒரு வீடாக இருக்கு. எங்களோட பிள்ளைகள் சிலவழிச்சு தான் நம்ம இது காட்டினது. சரி, அம்மாங்க மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 7 பேர். 4 தம்பியும் ஒரு தங்கச்சி. 5 பேர். சரி, 5 பேரில் 2 பேர் உங்களோட இருக்கணும், மிச்சம் 3 பேர் என்ன செய்யணும்? உங்கள் ஒரு மகன் இங்கே இன்னொன்று இருக்கிற அவரும் கல்யாணம் செய்து அவர் ஒரு புள்ள வளர்ந்தது. அவள் வேண்டாம் விட்டு போய் அவள் படி வளர்த்து வச்சு மாதம் 10,000 கட்டுறது. ஹோட்டல்கள் முடிஞ்சது. இப்போ நான் சங்கானை வாங்கிலான்னு 25ஆம் தேதி 30ஆம் தேதி ஒன்று சங்கானெல்லாம் 10,000 கட்டுறதாச்சு. அவரும் என்ற பிள்ளை இன்னொரு இருக்குது. மற்ற 2 பேரும் அவள் வேறு இடத்த கல்யாணம் செய்து இருக்கணும். அவள் வடிவினம் நடுகள்கிட்ட வராவிடாயினம் வடிவினம். சரி, உங்களோட ஒரு மகன் வைஃப் வந்து விட்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட பிள்ளை வந்து தாயோட தான் இருக்கு. தாயோட இருக்குதானே. ஒரு நேரத்தில் பிள்ளை வந்தால் நாங்கள் சேர்ப்போம். சரி, நான் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ? பொம்பளை பிள்ளை. யார் இருந்தாலும் பிள்ளையா விடாயணம்மா. என்னென்ன அப்பா காது கட்டி கொண்டு வரார் என்று சொல்லி இப்போ நீங்கள் வந்து கதைக்கிற போல வேறு ஆக்கள் புள்ளோட கதைப்பினோம். உங்களுடைய அப்பா காது கட்டி கொண்டு வராரு, இன்னும் பட்டுக்கொட்டை இருக்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு விருது தெரிஞ்ச பிள்ளை வந்தால் நாங்கள் ஏற்போம். நீ வந்து சந்தோஷமாக நீ அம்மாட்ட போயிட்டு போகும். மட்டும்படிக்க நாங்கள் வேண்டாமனு சொல்லிவிட. சரி, உங்களோட மகளுக்கு வந்து கல்யாணம் வந்து பேசி செய்த நீங்கள் பேசி செஞ்சுருந்தா அது எங்கே இருந்து அந்த மாப்பிள்ளை வாரார், அவன் இடம் எது, ஊர் எது, அவர் எப்படியானவர்னு விசாரித்து தான் செஞ்சுருப்பீங்க. அவங்களோட மகளோட திருமணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மாதிரி செய்த நீங்கள், என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போனவர், இப்போ அவள் தனிமையில் உங்களோட இருக்கிற, அதை பற்றி சொல்லுங்கள். எங்களோட மூத்த மகன்ற மாமண்டி ஆக்கள்லாம் உணவு இல்லை. அப்போ எந்த புள்ள உண்ட வீட்டை வந்துருக்கு. எனக்கு 2 ஜெயிக்கலோ செய்ய மாட்டேங்க. அப்போ அவேண்டவனுக்கு தான் சீதனம் பேசி தான் செய்து வடிவாக கொடுத்தேன். கொடுத்தா 3 மாதம் அங்கான்னு வச்சுருந்தவர் கூட்டிக்கிறவும் மாட்டேன். அப்போ நொத்திட்டு போட்டு கல்யாணத்தோட சொல்லுறது எது நேரம் ஆட்டுவங்கள் காட்டு சும்மாவே போக வேலையை போடுவேன். ஆளை பிடிக்கலாம். 3 மாதம் அங்கே இருந்தவ. 3 மாதம் இருந்து நான் போனேன். அப்போ அங்கே அவன் எல்லாம் சவுரங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே கதைக்கிறத நீங்கள் கூட பிள்ளைய கூட்டி கொண்டு போங்கன்னா அந்த என்ன கோன் எடுத்து சொல்லி போட்டு போகணும். இல்லாட்டி அம்மா நீங்கள் கோன் எடுத்துன்னா விடாயினம் நீங்கள் பிள்ளைய கூட்டி கொண்டு போ வந்து சொல்லி கூட்டிக்கணும். பின்ன வந்து நான் கோன் எடுத்துன்னா பிள்ளைய கூட்டி யாரை கேட்டு கூட்டி கொண்டு போனேன், வேக கேட்டு கொண்டு போனேன். கோமான் தான் வருவேன் ரெண்டு அவன் நிற்கிறேன். ரெட்டதாக தானே பிள்ளைய கூட்டிக்கணும், வேறு எதனா விட்டதா தானே. அப்போ சரிக்கண்டு சொல்லியாது. அப்போ புறாக சொல்லிச்சுன்னா பிள்ளைய கூட்டி கொண்டு விடுங்கன்னு எங்களுடைய அக்கா சொல்லிச்சுனா கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்தால் அன்றைக்கு விடியப்புறம் போல அடிக்கண்டா பார்க்கலாம் மாட்டி காலெல்லாம் இப்படிலாம் கிடந்தார். அப்போ தங்கச்சியா தான் எனக்கு தங்கச்சியாட்ட மகள் கூட்டி கொண்டு வா சாப்பிட ஒன்று கூட்டி கொண்டு வா முதல் பார்ப்போம். இதில் சும்மா நம்புறதுன்னா பிள்ளை வா என்னண்டு காலம் வெள்ளிய ஆட்டியன்னு சொல்லிடுறேன். அவள் பார்த்தா பார்க்குற காலம் எல்லாருக்கும் கோன் எடுத்து சொல்லி பெரிய 3 நாள் பெரியாள் பிள்ளை இருந்து அங்கே விளக்கம் எடுத்து பேருந்து உணவு பள்ளியில் விளக்கம் எடுத்து பேருந்து தான் மெல்லா கோட்டுக்கு போய் சொல்லி இப்போ மெல்லா கோட்டில் வழக்கு நடக்கும். அதுவும் 4 தரம் 7,000 சாப்பாடு கட்டினவர், ஒருக்கா 9,000 கட்டினவர். 2 மாதம் மாற்றி நாங்கள் கோட்டுக்கு போகிறோம். அவர் வாரையில். அப்போ அவர் டோர் சொன்னார். என்னென்னு சொன்னால் நீங்கள் அம்மா தரானுங்க காயில் வச்சு அவரை பிடிச்சி போட்டோம்மா உங்களுக்கு நாங்கள் கட்டாளியாக அனுப்புகிறோம். போகையில் இப்போ வரியம் கழிச்சு வெள்ளிக்கிழமை ஒருக்கா நாங்கள் போகணும். ஆச்சு 5 லட்சம் காது விட்றாங்க அம்மா. இந்த வீடு வளவு பார்க்கு தான் ஒரு பொம்பளை பிள்ளானே 5 லட்சம் காது மஞ்சு போனாங்க. எந்த கோழி தான் 5 லட்சம் காது காய போனாலும் தான் கட்டினவங்க தெரியுமோ. மற்ற காரியங்கள் நீ வேண்டாடி விட்டா எந்த 5 லட்சம் தான் தந்துட்டு உன்னுடைய நான் ஒன்றும் வேண்டவில்லை. இந்த 5 லட்சம் தான் இருந்தா எந்த பிள்ளைய போட்டு விட்டா இந்த பிள்ளை எடுத்து சாப்பிடு. நீ அம்மா என்ன இந்த நாளைக்கு அம்மா நம்பி விடக்கூடாது. எங்காலும் சாக்கொல்லி போட்டு கொடுக்குற நகையை கொடுக்குறேன்னு என்ன இது இப்போ காலம் புளியாச்சு. அது முந்தி எங்கடா
சங்கானைக்கு இனி என்ன மாதிரி நடக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியா. உங்களோட உத்தரவு தந்தால் வேண்டுவோம், இல்லாட்டி நாங்கள் என்ன இப்போ பறைக்கிறது. ஆ சரி, ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும் கொள்ளணும் தேவைகளை இங்கே இருந்து நீங்கள் பஸ்ஸுக்கு போகணும்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நீங்கள் போக வேண்டியது? சந்தைக்கு தான் நீங்கள் போகணும். அப்போ இங்கேருந்து எல்லோரும் நடந்து போய் தான் பஸ் ஏறும். அது முந்தி தொடக்கியே அதுதான் நடைமுறை. இப்போ உங்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாக இல்லை. சரி, வீதிகள் எல்லாம் உங்களுக்கு ஓகேயா இருக்கா நீங்கள் நடந்து போகக்குள்ள? சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இருந்தாலும் அம்மாவுக்கு இப்போ இருக்கிறது இந்த வீடு உண்டு. இந்த வீட்டை வந்து திருத்து வேலையை அவங்களுக்கு செய்து தந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க, அப்படித்தானே? அந்த இது வேலை வந்திருந்தா உவாக்கு தான் கொடுக்குறோம். இந்த பிள்ளை தான் நன்கொடியாக கொடுக்க போகிறோம். நான் என் சொல்லு எந்த பிள்ளைக்கு நன்கொடியாக கொடுத்தோ இது வாரம் இன்னும் செய்ய மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிற? நான் இருக்க ஆச்சு அலுவல் பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்கிற? தோப்பனும் இல்லை. ஆ சரி, இந்த நன்கொடையாக கொடுக்கணுமென்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு யாராச்சும் சொன்னவையா இல்லை நீங்கள் அடுத்த முடிவா? எங்களோட சகோதரன் தங்கச்சியாக இருக்கும். எங்களோட அம்மாவை விட மோசம் போட்டுனா அண்ணாக்கள் இருந்து அப்போ தங்கச்சிக்கு அந்த இது அம்மா நன்கொடை வந்து கொடுத்தாச்சு. அதை திருமணம் செய்யலாம், நன்கொடை ஒன்றும் செய்யலாம் தானே. சரி, அதுக்காக நீங்களும் முடிவே பண்ணிட்டீங்க இது நன்கொடை தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. இது கொடுக்குறோம். அது அங்கால கொஞ்சம் கிழக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு கொட்டில் கட்டி கொண்டு நாங்கள் இங்கே பாட்டு எடுப்போம். ரொம்ப நல்லா இருந்தா அல்லாடி இங்கே நாங்கள் இருக்கிறோம். சரி, ஓகே. அம்மாவுக்கு அப்போ எத்தனை வயசும்மா? 70 வயசுக்கு 2 கிடாக்கணும். 70 வயசுக்கு 2 கிடாக்கு உங்களுக்கு குட்டு கூடான்னு ஓடி திரியிறீங்க. அப்போ பிரச்சனை இல்லை. ஆதி எனக்கும் பட்டம் தான், எனக்கும் சில பேர் வச்சான், உவாக்கு சில பேர் வச்சது, மற்றவனும் சில பேர் ஆஸ்பத்திரியில் எல்லாம் பட்டமாக இருந்தனாங்க. பட்டம் தான் பட்டம்னு சொன்னால் எங்களுக்கு வேறு யாருன்னு பார்க்கவே நேரி போய்தான். ஆஸ்பத்திரி போயிடாது, பஸ் வீடு ஏறக்கூடாது, கொரோனா ஊசி போடணும், காட்டு கொண்டு வந்து எதுவும் சமதியில் காய் எடுக்கக்கூடாது என்று சொல்லி 3 ஊசி போட்டோம். இப்போ எல்லாம் பரித்தம் ஊசி போடாதவன் அந்த வேலைக்கு நான் அப்படியே போவேன். நாங்கள் சமத்தியில் போகிறது சமதிக்காக தராதுனா ஆஸ்பத்திரி போனால் ஊசி காட்டுங்கன்னு கேட்பினா அது காட்ட போகணும். பஸ் வீடுனா கட்டினா ஊசி காட்டுண்டு வந்து எங்களை சொல்லித்தான் எங்களுக்கு இந்த வேலை நடந்தாது. அப்போ உங்களுக்கு ஊசிக்கு பிறகு தான் நம்மள பிரச்சனை வந்திருக்குது. இப்போ எல்லாம் நேரிக்குது இன்னும் தெரிஞ்சுக்கெல்லாம் நேரிக்குது தான். அம்மா அந்த அம்மா வாழ்ந்த காலகட்டத்தில் சாப்பாட்டு முறைமையெல்லாம் வேறு. இப்போ நாங்கள் எங்களோட சாப்பாட்டு காலமெல்லாம் வேறு. முந்தியெல்லாம் 8 பிள்ளை 12 பிள்ளைன்னு சொல்லி பெறுவாங்க. இப்போ ஒரு குழந்தைய பெறுறதுக்கே வந்து படுற பாடம் உங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் இன்றைக்கு உங்களோட கதைச்சதில் சந்தோஷம். எங்களால் முடிஞ்ச அளவு இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி விரும்புகிறேன். நம்ம கூட வந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து உதவிகள் செய்கிறவ. இப்போ அவள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்களே கேளுங்க, எனக்கு இந்த உதவியை செஞ்சு விடுங்கன்னு சொல்லி நீங்களே கேட்கின்ற வேளையில் அவைக்கு தங்களுடைய தாயார் கேட்குற ஒரு எண்ணம் வந்து அவைக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன்வரும். எங்களுக்கு இந்த வீட்டை திருப்பி தந்தா சரி. அப்போ நாங்கள் 3 பேர் தானே இருக்கிறவன எல்லாரும் குறையில் கிடக்கு. அரையாளி மத்தி பட்டுக்கொட்டை செவல் 77 86 27 743 இந்த நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கோ. நன்றி. என்ன மக்களே, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக அராளி மத்தி பகுதியில் ஒரு குடும்பத்தை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தினோம். இந்த தாயார் தனக்கு உணவு முறைகள் எல்லாம் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. பிள்ளைகளும் ஒரு சில பிள்ளைகள் தன்னோடு இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் தங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடியதுன்றது இந்த வீடு தான். அதாவது வீடு சரியான நிலையில் இருந்தால்தான் எங்களால் மேற்கொண்டு எந்த ஒரு விடயத்திலும் வந்து ஈடுபட முடியும். எனவே வந்து இந்த வீடு கொஞ்சம் நன்றாக இருக்கிறது, அதை திருத்தி தருமாறு இந்த தாயார் உங்களிடம் பணிவாக கேட்டிருக்கிறார். எனவே வந்து உங்களுடைய தாயாக நினைத்து கொண்டு இவர்களுக்கு நீங்கள் உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமில்லாமல் இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கம் மற்றும் இவர்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக கொடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய விரும்புபவர்கள் இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு நீங்கள் உதவிகளை வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருந்த சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி.